வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் பொருத்தமாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி. நீங்கள் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். இப்போ இதோட 50 கிராம் அளவுக்கு ஒரு கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். அதே அளவுக்கு பொடியாக நறுக்கின பீன்ஸ். அளவான தீயிலேயே 1 நிமிஷம் இதை வதக்கி விட்டுடலாம். கேரட்டும் பீன்ஸும் 1 நிமிஷம் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். கேரட்டு பீன்ஸும் 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இதில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்து ஒரு 10-20 செகண்ட் பிரட்டி விட்டால் மட்டும் போதும். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டாம். இப்போ இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூணு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டு. அதுக்குள்ளே நம்ம பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூட குறைய சேர்க்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல. 1 கப் அளவுக்கு ரவையை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் இதை வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் வறுத்துட்டோம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு ராகி மாவையும் போட்டுக்கலாம். அளவான தீயிலேயே மறுபடியும் 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். ரவையும் ராகி மாவும் நல்லா வறுவிட்டுருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம். இதோடையே ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு நம்ம ரவையையும் ராகியையும் மெதுவாக போட்டு பிரட்டி விட்டுடலாம். போடும்போது கட்டி இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது உப்புமா பதத்துக்கு வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் கிளறி விடணும். இதில் நீங்கள் விருப்பப்பட்ட தேங்காய் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து கிளறி விடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அருமையான சுவையில் ஹெல்த்தியாக நான் செஞ்சுருக்கிற இந்த ராகி ரவா உப்புமாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.